விநாயகன் 123 மாண்புமிகு உறுப்பினர் ச. சிவகுமார் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாவட்ட இதர சாலையான பேரணி பெரிய தெச்சூர் சாலையில் ரயில்வே கடவு உள்ளது. இக்கடவின் வழியாக செல்லும் ரயில்வே போக்குவரத்து செறிவு ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட் 77,384 ஆகும். ரயில் போக்குவரத்து செலவு டிவி 1 லட்சத்துக்கு குறைவாக உள்ளதால் தற்போதைய போக்குவரத்தினை அடிப்படையில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கு சாத்தியக்கூறு இல்லை. ரயில் போக்குவரத்து செறிவு அதிகமாக ஏற்படுகிற பொழுது இந்த ரயில்வே மேம்பாலம் அமைக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பேரணி பெரியதச்சூர் செல்லும் சாலை குறுக்கே ரயில்வே கேட் உள்ளது. இந்த சாலை பெரியதச்சூர் பேரணி கொத்தமங்கலம் எசாலம் நேமூர் உள்ளிட்ட 30 மேற்பட்ட கிராமங்கள் செல்வதற்கு பயன்படுத்தி வருகிறார்கள். விழுப்புரம் திருவண்ணாமலை விழுப்புரம் செஞ்சி சாலையில் வாகன விபத்து ஏற்பட்டால் சாலை முடங்கும் சூழ்நிலையில் மாற்று சாலையாக இந்த பெரியதச்சூர் பேரணி சாலை உள்ளது. இந்த சாலையில் உள்ள ரயில் பாதை சென்னையிலிருந்து திருச்சி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை போன்ற தென் மாவட்டம் செல்லும் ரயிலும் புதுச்சேரி, கும்பகோணம் உள்ளிட்ட பகுதியில் செல்லும் ரயிலும் அடிக்கடி செல்கிறது. இதனால் அடிக்கடி இந்த ரயில்வே கேட் மூடப்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இதனால் இப்பகுதியில் வாகனம் அதிக அளவில் அணிவகுத்து நிற்கின்றன. பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை செல்லும் நோயாளிகள் ரயில்வே கேட்டை திறக்கும் வரை காத்திருக்கிறார்கள். எனவே இப்பகுதியில் ரயில்வே மேம்பாலை அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ரயில்வே கேடை நானும் அறிவேன். ஏன்னா பல முறை அந்த வழியாக நானும் போயிருக்கிறேன், நானும் அறிவேன். அரசாங்கத்தில் சில விதிகள்லாம் இருக்குது. விதிக்கு உட்பட்டு தான் ரயில்வே மேம்பாலம் கட்டப்படும். ஏன்னா மாநில அரசாங்கம் முழுமையாக செலவு செய்வது என்பது ஒன்றிய அரசாங்கம் பாதி, அதாவது 50%, மாநில அரசாங்கம் 50% போட்டு கட்டுகிற பாலம் என்ற அடிப்படையில் சில விதிமுறைகள்லாம் வகுத்திருக்கிறார்கள். அதனால தான் சொன்னேன், அந்த கடவுளே 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ட்ரெயின் போக்குவரத்து இருந்தால்தான் மேம்பாலம் கட்டப்படும். அதனால தான் இன்னும் கொஞ்சம் நாளில் கூட நான் அந்த ரயிலுக்கு வந்து கூடுதலாக இந்த பேசஞ்சர் ரயில் போச்சுன்னு சொன்னால் அதை கட்டணும் அதுதான் சொல்லியிருக்கேன். கட்ட முடியாதுன்னு சொல்லலை. அந்த காலகட்டம் வரும்போது கட்டாயம் அந்த மேம்பாலம் கட்டப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நெடிமொழி செல்லும் சாலைகள் குறுக்கே ரயில்வே கேட் உள்ளது. இந்த சாலை தென்புத்தூர், ரெட்டனை, கொங்கரப்பட்டு, வல்லம் உள்ளிட்ட 20க்கு மேற்பட்ட கிராமங்கள் செஞ்சு சென்று வர பயன்படுத்தி வருகிறார்கள். இப்பகுதி வாழும் விவசாயிகள் விவசாய பொருட்களை எடுத்து செல்வதற்கு மிகவும் சிரமத்தில் உள்ளார்கள். இல்ல, நீங்க அதை மறுபரிசீலனை பண்ணி விரைவா செய்தாருங்க, அவ்வளவுதான். இல்ல, இன்னொரு மேம்பாலம் செல்லும் மாணவர்கள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை செல்லும் நோயாளிகள் ரயில்வே கேட்டு திறக்கும் வரை காத்திருக்கிறார். எனவே இப்பகுதி ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவருடைய கருத்தை வந்து ஏற்புடையது, நான் இல்லைன்னு மறுக்கல. அது மாதிரி கிராமங்கள்லாம் இருக்கிறது உண்மை, அது ரோடு இருக்கிறது உண்மை. ரயில்வே போக்குவரத்து செறிவு இருந்தால்தான் அந்த மேம்பாலத்தை கட்ட முடியும். இல்லைன்னாக்கா ரயில்வே மேம்பாலத்தை கட்ட முடியாது. ஏன்னா ரயில்வே துறையிலேருந்து பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க. மாநில அரசாங்கம் முழு நிதி நாம் செலவிடுவதாக இருந்தாலும் கூட அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அவங்க எப்படி பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே செறிவு இருந்தால்தான் அவங்க கொடுக்குறாங்க. அதனால் இருந்தாலும் நீங்கள் சொன்னதையே மையமாகுது. மீண்டும் நான் கடிதம் எழுதுகிறோம். என்ஹெச் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வோம். ஜிவி மார்க்கண்டேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திகுளம் சட்டப்பேரவை தொகுதி 4 நெடுஞ்சாலைத்துறை உட்கோட்டங்களை கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 700 கிலோமீட்டர் சாலைகள் விளாத்திகுளம் தொகுதியில் இருக்கிறது. அனைத்து சாலைகளுமே மாவட்ட இதர சாலைகளாக இருக்கிறது. ஒரு சாலை கூட அது 700 கிலோமீட்டரில் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடாக இல்லை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் சாலைகள் 7 மீட்டர் சாலைகளாக, 5.5 மீட்டர் சாலைகளாக, பெரிய சாலைகளாக சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெசிபிகேஷன் எங்களுக்கு வந்து விளாத்திகுளத்திலிருந்து பெருநாளி செல்கிற சாலை, விளாத்திகுளத்திலிருந்து எப்போது ஒன்றான் செல்கிற சாலை, நாகலாபுரத்திலிருந்து இருக்கன்குடி செல்கிற சாலை ஆகிய 3 சாலைகளையும் ஏறக்குறைய மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடாக சேர்க்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தூத்துக்குடி மாவட்டத்தில் என்பது தேசிய நெடுஞ்சாலை ஆணைய சாலை, தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை, மாவட்ட இதர சாலை, மாவட்ட முக்கிய சாலை, இந்த வகைப்பாட்டில் அதிகமாக இருக்கிற சாலை இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே இருக்கிறது. காரணம் அங்கெல்லாம் நிறைய இண்டஸ்ட்ரியெலாம் இருக்கிறதால அது இருக்கிறது. அதனால தான் உணர்ந்து 2 டிவிஷன் ஆக்கணும். ஏன்னா ஒரு டிவிஷன் ஒரு மாவட்டத்திற்கு கூடுமானவருக்கு ஒரு டிவிஷனாக இருக்கிறது.
ஆனால் இது 2 டிவிஷன் ஆக்கணும்னு முதலமைச்சர் அவர்களிடத்திலே வந்த மனு அடிப்படையிலே நாங்கள் ஆய்வு செய்து கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு இன்னொரு டிவிஷனை உருவாக்குவது என்று அரசின் சார்பாக முடிவு செய்யப்பட்டது. அந்த மாவட்டத்தை சேர்ந்த 2 அமைச்சர்கள் கீதா ஜீவன் அதே போல் அனிதா ராதாகிருஷ்ணனும் அதுக்கு பரிந்துரை செய்து 2 ஆக்கணும் அப்படின்னு அவங்களும் பரிந்துரை செய்திருக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு ஒரு டிவிஷன் ஆரம்பிச்சுட்டாக்கா நம்முடைய மார்க்கண்டேயன் சொன்ன அத்தனை பிரச்சனையும் அது தீர்ப்பதற்கு வாய்ப்பாகவும் இந்த ஆண்டே முதலமைச்சருடைய அனுமதியோடு இந்த டிவிஷன் பிரிக்கப்படும்.